எவ்வளவு கிரிமினலா செட்டப் பண்ணி ஆபீஸ் போன 2 லட்சத்தை கையாடல் பண்ணிருப்பேன். ஐயோ இல்ல சார், நான் எதுவுமே பண்ணல சார். உன்ன மாதிரி கிரிமினலுக்குலாம் அந்த கம்பெனில வேலை கிடையாது, வெளியே போ. நாங்க மட்டும் சரியான நேரத்துக்கு போய் உங்க பொண்ணை காப்பாத்தாம இருந்திருந்தா இந்த நேரத்துக்கு உங்க பொண்ணோட வாழ்க்கை நாசமாயிடும். பேசாம நாங்க சொல்ற பையனை கல்யாணம் பண்ணிக்கோ. வாட்? நான் மேரேஜ் பண்ணிக்கணுமா? இட்ஸ் இம்பாசிபிள். இளவரசியோட கொட்டத்தை அடுக்கி அவ வேலைக்கு உல வச்சு அவளை வீட்டுல உட்கார வச்சுட்டேன். இந்த சுப்பிரமணிய தான் என்னடா பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அவனே பொரியல மாட்டின எலி மாதிரி போய் போலீஸ்ல மாட்டிட்டானா. அவங்க புருஷன் வந்தா உடனே எனக்கு தகவல் சொல்லுங்க. என்னம்மா சொல்லுவல்ல? சொல்றேங்க. மனசை தளர விடாத இளவரசி. கடவுள் ஒரு பக்கம் வாசல மூடுனா இன்னொரு பக்கம் ஜன்னலையாவது திறப்பாருன்னு சொல்லுவாங்க. கூடிய சீக்கிரம் உனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கும். நளினி, வாங்கக்கா. உன்னை வீட்டுல வந்து பாக்கணும்னு நினைச்சேன். நல்ல வேலை இங்கேயே பாத்துட்டேன். மகளிர் சுய உதவி குழு விசாலாட்சி இருக்காங்களே, அவங்க பையனோட வேலை விஷயம் என்னாச்சு? A to Z கொரியர் கம்பெனில சொல்லி வச்சிருக்கேன். அவனை வந்து பார்க்க சொல்லுங்க. பிடிச்சிருந்தா நாளைக்கே சேர்த்து விட்டுறேன். பையன் ஒன்னும் பெருசா படிக்கல, 10வது ஃபெயிலு. அவனுக்கு இந்த வேலையே போதும். சரிக்கா, அவனை நாளைக்கு கூட்டிட்டு வாங்க. அவனை நான் இந்த வேலையில சேர்த்து விட்டுறேன். உன்கிட்ட நான் சொன்னா எப்படியும் வேலை வாங்கி கொடுத்துருவேங்கிற நம்பிக்கையில தான் சொன்னேன். என் நம்பிக்கை வீண் போகல. அப்ப நான் விசாலாட்சி கிட்ட சொல்லி பையனை நாளைக்கு வந்து பார்க்க சொல்றேம்மா. சரிக்கா, வர சொல்லுங்க. சரி, நான் வரேம்மா. நல்லி, கேக்குறேன் தப்பா நினைச்சுக்காத. அந்த கொரியர் ஆபீஸ்ல எனக்கு ஏதாவது வேலை இருக்கான்னு பாரு. என்ன சொல்ற இளவரசி? அந்த கொரியர் ஆபீஸ்ல உனக்கு என்ன வேலை இருக்க போகுது? அந்த பையன் 10th ஃபெயில். சைக்கிளை மிதிச்சிட்டு வீடு வீடா போய் டெலிவரி பண்ணுவான். அந்த வேலை உனக்கு சரிப்பட்டு வருமா? இப்ப என் குடும்பம் இருக்க சூழ்நிலையில எந்த வேலை பாக்குறதுக்கும் நான் தயாரா இருக்கேன். எத்தனை நாளைக்கு தான் நான் வீட்டுல போய் சொல்லிட்டு இப்படி பார்க்லயும் கோயிலையும் உட்காந்துட்டு போக முடியும்? உன் நிலைமை எனக்கு புரியுதுடி. நீ கொஞ்சம் வெயிட் பண்ணு. வேற ஏதாவது ஆபீஸ்ல நான் ட்ரை பண்றேன். நான் எவ்வளவு ட்ரை பண்ணிட்டேன்டி, எனக்கு வேற எங்கேயுமே வேலை கிடைக்கல. அந்த கொரியர் ஆபீஸ்ல எனக்கு ஏதாவது வேலை இருக்கான்னு கொஞ்சம் பாரு ப்ளீஸ். என்னடி நீ என்ன தர்ம சங்கடத்துக்கு ஆளாக்குற? சரி, அவர்கிட்ட நேர்லயே போய் கேட்டு பார்க்கலாம். தேங்க்ஸ் டி. ஒரு கவுன்சிலர் கண்டிப்பா உனக்காக இவ்வளவு தூரம் இறங்கி வந்திருக்க மாட்டாரு. நீ யாரோட உதவியிலையோ தான் அவரை போய் பார்த்திருக்க. சொல்லு, யார் அது? என்னம்மா நீங்க? நான் தான் போய் கவுன்சிலரை பார்த்தேன்னு சொல்றேன்ல. இதுல யாரோட உதவியும் இல்ல. நீங்களும் அக்காவும் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிறது தெரிஞ்சது கையும் ஓடல காலும் ஓடல. வக்கீல போய் பார்க்கலன்னா பணமும் இல்ல. அப்பதான் எனக்கு கவுன்சிலர் ஞாபகம் வந்தது. அவர் வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல எடுத்து சொன்னா உங்களை விட்டுடுவாங்கல்ல. அதான் நேரா அவர் வீட்டுக்கு போனேன். நடந்த விஷயத்தெல்லாம் எடுத்து சொல்லி உங்களை வெளியே விட சொல்லி கெஞ்சினேன். அவரும் நான் சொன்னதெல்லாம் கேட்டு மனசு இறங்கி உங்க 2 பேரையும் வெளியே கூட்டிட்டு வந்தாரு. எப்படியோ கெஞ்சு கூத்தாடி எங்களை கூட்டிட்டு வந்து பாரு. அதுக்காக உன்னை கண்டிப்பா பாராட்டி தான் ஆகணும். அதான் வெளியே வந்தாச்சுல, திரும்ப எதுக்கு அதை பத்தியே பேசிட்டு இருக்க? நான் வரேன்க்கா. வரேன் மாமா. அம்மா கிட்ட போய் விஷயத்த சொல்றேன். பாய் ஷாம்லி குட்டி. பாய் சித்தி. அம்மா, அப்பா எப்பமா வருவாரு? வருவாருடி. அதான் எப்ப வருவாரு? நான் இப்பவே அப்பாவை பார்க்கணும். வழியிலேயே பார்த்துட்டு அப்படியே போயிட்டாருமா. அம்மா, அப்பா வீட்டுக்கு வரவே மாட்டாரா? அப்பாவை சீக்கிரமா வீட்டுக்கு வர சொல்லுங்கம்மா. சித்தப்பா, அப்பா எப்ப வருவாரு சித்தப்பா? அப்பா வர சொல்றேன். அவர் கண்டிப்பா வந்துருவாரு. எப்ப கேட்டாலும் நீங்க இப்படிதான் சொல்றீங்க. எனக்கு அப்பா இப்பவே வேணும். என்னடி நீ எப்ப பார்த்தாலும் அப்பா அப்பான்னு உயிரை எடுத்துட்டு இருக்க? குழந்தைய ஏன் நீ மிரட்டுறீங்க? எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தானே. நான் காரணமா? என்ன சொல்ற? முதல் தடவை அண்ணன் வீட்டுக்கு வந்தப்பவே நீங்க சரண்டராக சொல்லிருந்தா இன்னைக்கு பிரச்சனை இவ்வளவு பெருசா இருக்காது. அண்ணன் பண்ண தப்புக்கு என்னையும் உடந்தையா இருக்க சொல்லி சத்தியம் வாங்கிட்டீங்களே நீ. அவர் தலைமறை வாழ்க்கை வாழ்றோன்ற பயமே இல்லாம குழந்தைய பாக்குறதுக்காக வந்திருக்காரு. இதுக்கு முன்னாடியாவது குழந்தைகிட்ட அப்பா வெளியூர்ல இருக்காருன்னு சமாதானம் சொன்ன. இப்ப என்னன்னு சமாதானம் சொல்றது? போலீஸ்லயும்
உண்மையை சொல்ல முடியாம குற்ற உணர்ச்சியில எப்படி துடிச்சேன் தெரியுமா? இதெல்லாம் எங்க போய் முடியும்னே தெரியல நீ. என்னப்பா சொல்ற? பொண்டு பிள்ளைன்னு கூட பார்க்காம எல்லாத்தையும் கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார வச்சிட்டாங்களா? ஆமாம்பா, எல்லாமே நம்ம ஆறுமுகம் பண்ண வேலைதான்பா. அவனை சொல்லியும் குத்தம் இல்ல. எல்லாம் அந்த குழந்தை மேல இருக்கிற பாசத்தினாலதான் இந்த மாதிரிலாம் அவன் செஞ்சுட்டான். என்னப்பா இது? என் குடும்பத்துக்கு மட்டும் ஏன்பா இப்படி சோதனை மேல சோதனையா வரணும்? இல்லாதவன் போற பக்கம்தான் கல்லு மழை பெய்யும் சொல்லுவாங்க. அது என் விஷயத்துல சரியா போச்சுப்பா. நீ ஒன்னும் கவலைப்படாதப்பா, எல்லாம் நடந்து முடிஞ்சு போச்சு. அந்த பொண்ணு கையல் வயசுல சின்ன பொண்ணாக இருந்தாலும் கவுன்சிலரோட கையில காலில் விழுந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் எல்லாரையும் வெளியே கூட்டு வந்துருச்சு. எனக்கு கூட இந்த விஷயம் ரொம்ப லேட்டா தான்பா தெரியும். இப்போ வருத்தப்பட்டு என்ன பிரயோஜனம்? தப்புதாயா, தப்புதான். நான் பண்ணது ரொம்ப தப்புதாயா. என்ன மன்னிச்சிருயா, என்ன மன்னிச்சிரு. வளரு, நான் சொல்றத கேளு. உன் மேல எனக்கு எந்த கோவமும் வருத்தமும் இல்ல வளரு. இல்லையா, நான் தப்பு பண்ணிட்டேன், அவசரப்பட்டுட்டேயா. என்னால தானே நீ உள்ள வந்த. உன்னோட இந்த நிலைமைக்கு நான் தானேயா காரணம். இப்படித்தான் எல்லா விஷயத்திலயும் அவசரப்பட்டு முடிவெடுத்துட்டு பின்னாடி கஷ்டப்படுறதே என் பொழப்பா போச்சியா. அழாத வளரு. ஒரு பொண்ணுக்கு புருஷன் தான் வாழ்க்கை, புருஷன் தான் உலகன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேயா. டைம் ஆச்சு, கிளம்புங்க. சரிப்பா, நான் வரட்டுமா? சரி, உடம்பு ஜாக்கிரதையா பாத்துக்கப்பா. சரி, பார்த்து போ. உடம்ப பத்திரமா பாத்துக்கியா. மனசுல எதையும் போட்டு குழம்பிக்காத. நான் வரையா. என்ன கந்தசாமி, யார் இந்த பொண்ணு? என்ன உள்ள அனுப்பின மகராசி அவதான்யா. என்னப்பா சொல்ற? ஆமாய்யா, அவளை விட்டுட்டு 2வது கல்யாணம் பண்ண பார்த்தேன். முதல் பொண்டாட்டி இருக்கும்போது 2வது கல்யாணம் பண்றான்னு கேஸை கொடுத்து என்னை உள்ள தள்ளிட்டா. பின்ன நீ பண்ணது தப்பு தானேப்பா. யாராவது முதல் பொண்டாட்டி இருக்கும்போது 2வது கல்யாணம் பண்ணுவாங்களா? தப்புதான்யா, என்ன பண்றது? எனக்கும் அவளுக்கும் ஒத்து வரல. என்னை விட்டு பிரிஞ்சு போய் அவங்க அம்மா வீட்டில் வாழ்ந்துட்டு இருந்தா. நானும் எவ்வளவோ சமாதானம் பேசி பார்த்தேன், ஒத்து வரல. சரி, இனிமே சரிப்பட்டு வராதுன்னு 2வது கல்யாணம் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணேன். தாலி கட்ட போற கடைசி நேரத்துல பொங்கி வந்து கல்யாணத்தை தடுத்து நிறுத்தி என்னை உள்ள தள்ளிட்டாயா. இந்த பொம்பளைங்களே இப்படிதான்யா. வாசத்தை எப்படி வெளிப்படுத்தணும்னு தெரியாது, வெறுப்பை எப்படி காட்டணும்னு தெரியாது. ஆம்பளைங்க நாம தான் அவங்க கிட்ட சிக்கிட்டு படாத பாடுபட்டு இருக்கோம். பொம்பளைங்க மனசுல என்ன இருக்குன்னு அந்த கடவுளால கூட கண்டுபிடிக்க முடியாது. 2வது கல்யாணம்னு தெரிஞ்சதும் என்னை விட்டு கொடுக்க முடியாம ஓடி வந்து பார்த்தா. அவ என் மேல வச்சிருக்கிற பாசத்தை புரிஞ்சுக்கணும் தான் இந்த தண்டனை. இதுல எனக்கு சந்தோஷம் தான்யா. ஏமா சார், ரமேஷ் திருச்சிக்கு லோடு அனுப்பிச்சிருந்தானே, அது 2Payவா போயிடா? 2Pay தான் சொல்லிட்டு போனாரு. இனிமே 2Payலாம் அனுப்பாதீங்க, பணமே வராது. ஓகே சார். ஆமா நளினி. ஆமா, என்ன விஷயம்? ஒரு பையனுக்காக நான் வேலை கேட்டிருந்தேன். ஆமா, அந்த பையன் இவன் தான். பேரு பிரபு சார். அப்படியா? என்னப்பா படிச்சிருக்க? 10th ஃபெயில் சார். அதுவே போதும். இங்கிலீஷ் அட்ரஸ் எல்லாம் படிப்பியா? படிப்பேன் சார். சைக்கிள் வச்சிருக்கியா? வச்சிருக்கேன் சார். வெரி குட். நாளை காலைல 8:30 மணிக்கு வந்துடணும். ஓகே சார். 9 மணிக்கு டெலிவரி பார்க்கணும். சரி சார். ஈவினிங் 5 மணிக்கு மேல பிக்கப் ஆரம்பிக்கும். 8:30 to 9க்குள்ள வேலை முடிஞ்சிடும். ஓகே சார். மாசம் 3000 ரூபாய் சம்பளம். ஓகே சார். தினம் 30 ரூபாய் பேட்டா. ஓகேவா? ஓகே சார். அப்புறம் என்ன நளினி, சந்தோஷமா? ரொம்ப சந்தோஷம் சார். சந்திரு சார், இந்த பையனை கூட்டிட்டு போ. எல்லா ஒர்க்கையும் சொல்லி கொடு. ஓகே. பிக்கப் ஆரம்பிக்கும் போது கூட்டிட்டு போய் எல்லா கஸ்டமர்ஸையும் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வை. ஓகே கூட போப்பா. சரி சார், ரொம்ப நன்றிக்கா. அப்புறம் உன் வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு சார். சார், எனக்கு இன்னொரு ஹெல்ப். என்னம்மா, பையனுக்கு வேலை வேணும்னு கேட்டா போட்டு கொடுத்தேன், அதுக்குள்ள இன்னொரு ஹெல்ப்பா? என்ன விஷயம் சொல்லு. இவ என்னோட ஃப்ரெண்டு இளவரசி, டிகிரி படிச்சிருக்கா சார். வேலை இல்ல, ஏதாவது ஒரு வேலை போட்டு கொடுங்க சார். என்னம்மா நளினி, நான் என்ன எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸா வச்சு நடத்துறேன்? அதுவும் இது கொரியர் கம்பெனி. இங்க போய் இந்த பொண்ணுக்கு என்ன வேலை தர முடியும்? சார், எந்த வேலையா இருந்தாலும் செய்யறேன் சார். கொரியர் டெலிவரி பண்ற வேலையா இருந்தா கூட பரவாயில்ல சார். அப்பா இல்ல, தங்கச்சி படிச்சிட்டு இருக்கா, பார்த்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார். என்னம்மா நீ, இந்த பொண்ணு வேற டிகிரி முடிச்சிருக்கான்னு சொல்ற, பெருசா எதுவும் சம்பளம் கொடுக்க முடியாதேம்மா. பரவாயில்ல சார், சம்பளத்தை நான் பெருசா எதிர்பார்க்கல.
இப்போதைக்கு என் குடும்பத்தை நடத்துற அளவுக்கு கிடைச்சா போதும். ஏற்கனவே ஒரு பொண்ணு புக்கிங்லாம் பண்ணி டெலிவரிலாம் பார்த்துட்டு இருந்துச்சு. அந்த பொண்ணுக்கு போன மாசம் தான் கல்யாணம் ஆகி வேலையை விட்டு நின்னுச்சு. 4000 ரூபா தான் சம்பளம் கொடுத்துட்டு இருந்தேன். அந்த வேலையை நீ பாக்குறியா? பாக்குறேன் சார். அப்புறம் வேற என்னம்மா சொல்லு. ரொம்ப தேங்க்ஸ் சார். சார் எப்போ வந்து ஜாயின் பண்ணுங்க? இன்னைக்கே ஜாயின் பண்று. தினம் காலையில 9 மணிக்கு வரணும். 6 மணிக்கெல்லாம் வேலை முடிஞ்சிடும். ஏமா இந்த பார்வதி பார்த்த வேலையெல்லாம் இனிமே இவங்க தான் பார்ப்பாங்க. இவங்க அழைச்சிட்டு போய் அந்த சீட்ல உட்கார வச்சு என்ன வேலைன்னு சொல்லி கொடு. சரி சார். என்னம்மா இப்ப திருப்தியா? ரொம்ப சந்தோஷம் சார். ஓகே. தேங்க்ஸ் டி. ஏய் நமக்குள்ள என்ன தேங்க்ஸ்? ஆல் தி பெஸ்ட். நான் வரேன். வாங்க இளவரசி. இதுதான் உங்க கேபின். நீங்க போய் உட்காருங்க. ஏதாவது டவுட்னா என்ன கேளுங்க. ஓகே. ஏக்கா திடீர்னு குமார் அண்ணன் ஃபோன் பண்ணி நம்மளை வர சொல்லியிருக்காங்களே, என்ன விஷயமா இருக்கும்? அதான் எனக்கும் புரியல. அதான் வந்துட்டோம்ல, உள்ள போய் என்னன்னு கேட்போம். சாமலா, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு மீனா பிடிச்சிருச்சுன்னா கூடுதலா குறைச்சல ஏதாவது கேட்டாலும் சரி, சட்டு புட்டு முடிச்சிடலாம், வளவளன்னு பேசிட்டு இருக்காது. நான் எதுவுமே பேச மாட்டேங்க. அவளை கல்யாணம் பண்ணி அனுப்பிச்சா போதும். வயித்துல நெருப்ப கட்டிட்டு இருக்க முடியாது. வாங்க நீ. வாங்க. நானே நினைச்சுக்கிட்டு இருந்தேன், என்னடா ஃபோன் பண்ணி இவ்வளவு நேரம் ஆச்சு காணுமேன்னுட்டு. நல்ல வேளை வந்துட்டேன். என்னப்பா ஒரே பரபரப்பா இருக்க? ஃபோன் பண்ணி வர சொன்னேன். என்ன விஷயம் கேட்டதுக்கு நேரவா சொல்றேன்னு சொன்னேன். இதோ வந்துட்டோம். என்ன விஷயம்ப்பா? எல்லாம் நல்ல விஷயம் தான்க்கா. எல்லாம் நம்ம மீனா கல்யாண விஷயமா தான். என்னப்பா சொல்ற? மீனா கல்யாண விஷயமா? அக்கா, மீனாவுக்கு சட்டு புட்டு கல்யாணம் பண்ணிடலான்னு நானும் ஷாமலாவும் முடிவெடுத்துட்டோம். இந்த ஊர்ல சொந்த பந்தம் சொல்லிக்க நீங்க மட்டும் தானே இருக்கீங்க. அதான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி வர சொன்னேன். ஆமா, படிச்சிட்டு இருக்கிற பொண்ணுக்கு ஏன் திடீர்னு கல்யாணம் ஏற்பாடலாம்? ஆட நீ வேறம்மா, அதான் படிச்சு நம்ம குடும்பத்தை தாங்க போகுது. ஏதோ கௌரவத்துக்காக படிச்சிட்டு இருக்கு. அந்த படிப்பை கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் படிக்கட்டுமே. அண்ணே, நாங்க கனடால இருந்து இங்க வந்ததே அவளுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு தான். காலாகாலத்துல கல்யாணத்தை முடிச்சிட்டா எங்க கடமையும் முடிஞ்ச மாதிரி இருக்கும் இல்லையா? வாஸ்தவம் தாம்மா. மீனா இதுக்கு சம்மதம் சொல்லிட்டாளா? அவ என்னத்த சம்மதம் சொல்றது? இதான் மாப்பிள்ளை நீட்டி கழுத்துனா நீட்ட போறா. ரொம்ப சந்தோஷம்ப்பா. அம்மா, எங்க என் மருமக? மேல ரெடி ஆயிட்டு இருக்கா. போய் பாத்துட்டு வந்துடுறேன். பாத்துட்டு வந்துடுறேன். வா போனா. எவ்வளவு சொன்னாலும் கேட்கவே மாட்டேங்கிறாங்க. டார்ச்சர் பண்ணிட்டே இருக்காங்க. கல்யாணம் கல்யாணம் கல்யாணம். அக்கா, அண்ணன் பேசுறத பார்த்தா உன்னை சம்மந்தி ஆக்கிடுவார் போல இருக்கு. அப்படித்தான் நானும் நினைக்கிறேன். ஒரே பொண்ணு, ஏகப்பட்ட சொத்து, எல்லாத்துக்கும் வாரிசா நம்ம சரியா ஆயிடுவான். ஆயிடுவான் இல்ல, ஆயிட்டான். சரி வா போலாம். மீனா, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியா? என்னம்மா, புடவை நகையெல்லாம் அப்படியே இருக்கு, இன்னும் ரெடி ஆகலையா? மீனா, என்னடி இன்னும் ரெடி ஆகாம உட்கார்ந்திருக்க? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர நேரம் ஆயிடுச்சு. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வராங்களா? என்ன சொல்ற ஷாமலா? ஆமா, நீ உங்க தம்பி தான் கீழே உங்ககிட்ட சொன்னாரே மீனாவுக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோன்னு. சொந்தக்காரங்க நீங்க தானே இந்த ஊர்ல இருக்கீங்க, அதான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி வர சொன்னோம். மாப்பிள்ளை வீடு பெரிய இடம். மாப்பிள்ளை எம்டெக் படிச்சிருக்காரு, பெரிய கான்ட்ராக்டரா. ஊர்ல உள்ள பெரிய பெரிய பில்டிங்ல அவர் தான் கட்டிருக்காரு. ஒரே புள்ள, நம்ம குடும்பத்துக்கு தகுதியான குடும்பம். இவ புத்தி கிட்ட தரமா இப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கா. கொஞ்சம் புத்திமதி சொல்லி ரெடி பண்ணி கூட்டிட்டு வாங்க நீ. நான் சொல்றேம்மா. சீக்கிரம் ரெடி ஆயிட்டு வாமா. அம்மாடி, அப்பா அம்மா உன் நல்லத்துக்கு தானேமா சொல்லுவாங்க. எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்ல. தயவு செஞ்சு நான் ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. ஏம்மா, உடனே கொண்டு போய் உன்னை நிறுத்தி தாலி கட்ட போறாங்களா? மாப்பிள்ளை வந்து உன்னை பார்க்கணும், அவருக்கு உன்னை பிடிச்சிருக்கணும், அப்புறம் மத்த விஷயம் எல்லாம் ஒத்து வரணும். அதுக்கப்புறம் தானே கல்யாணம். நீ முதல்ல ரெடி ஆயிவாமா, மத்ததெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். ஆண்டி சொல்றேன்ல, போய் புடவை கட்டிட்டு வா போ. நல்ல புள்ளல்ல, போ போ. என்னக்கா அது? நம்ம ஒரு பிளான் போட்டா அவங்க ஒரு பிளான் போட்டு வச்சிருக்காங்க. நாம தாண்டி தப்பு கணக்கு போட்டுட்டோம். சரி சரி, நீ எதுவும் காட்டிக்காத. என்னக்கா நீ, நம்ம சரியா மாப்பிள்ளையாலே நானே வயிற்றுல இருக்கேன். இப்போ போய் அவளை ரெடியாக நீ கட்டாயப்படுத்திட்டு இருக்க. ஏய், அவகிட்ட சொன்னதுதான் உனக்கும். எதுவும் இங்க இருந்து பேச வேண்டாம், புரியுதா? எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். வா போலாம். போ. ஷாமலா, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க பாரு. வா வா. வந்துட்டாங்களா?
ஏய் காலை கீழே வச்ச வெட்டிடுவேன். என்னங்க ஆச்சு? குருஹோர வரத்துக்கு இன்னும் 30 செகண்ட் பாக்கி இருக்கு. நல்ல காரியத்துக்கு போறோம், நல்ல நேரம் பார்த்து இறங்க வேண்டாம். அப்பா நீங்க ஆரம்பிச்சிட்டீங்களா? டேய் இத பாருடா, உனக்கு வேணா அதுல நம்பிக்கை இல்லாம இருக்கலாம். நான் இவ்வளவு அவசரத்துக்கு வந்திருக்கேன்னா இந்த மாதிரி நல்ல நேரங்கள்லாம் பார்த்ததுனால தான்டா. என்னங்க காரை நிறுத்திட்டு யாருமே இறங்க மாட்டேங்கிறாங்க? அதான் ஒன்றும் புரியல. ஏய் குருஹோர ஆரம்பிச்சிருச்சு, கீழே இறங்குங்க. வாங்க வாங்க போலாம். வா. வாங்க உள்ள வாங்க. உட்காரு உட்கார். உட்காரு. நீ உட்காரு. வாங்க உட்காருங்க. இதோ உட்காருங்க. இவர் தான் பொண்ணோட அப்பா. வணக்கம். கனடால இருந்து வந்து இங்க வந்து இப்பதான் செட்டில் ஆயிருக்காரு. அது அவரோட மனைவி. வணக்கம். வணக்கம். ஆமா இவங்க 2 பேர் யாரு? இவங்க எனக்கு அக்கா முறை வேணும். சமீபத்துல திருட்டு மணல் ஏத்தி ஒரு இன்ஸ்பெக்டர் கொண்டு எரிச்சிட்டாங்கன்னு பேப்பர்ல படிச்சிருப்பீங்களே. ஆமா ஆமா, திண்டிவனம் பக்கத்துல. ஆமா, அந்த இன்ஸ்பெக்டர் எங்க அக்கா வீட்டுக்காரர் தான். என்ன யோசிக்கிறீங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. என் வீட்டுக்காரருக்கு ஜோசியம் ஜாதகம் இதுல ரொம்ப நம்பிக்கை. முதல்ல வரும்போது வீட்டுக்காரர் இறந்தவங்களை கூட்டு வந்து நிக்க வச்சிருக்கீங்களே, அதனாலதான் கொஞ்சம் சங்கடப்படுறாரு. வேற ஒண்ணும் இல்ல. அம்மா ஏம்மா இந்த மாதிரி? நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. அம்மா இப்படிதான். பரவாயில்ல தம்பி, நான் வேணா ஒதுங்கி நிக்கிறேன். வேணாங்க சார், பொண்ணை கூட்டு வர சொல்லுங்க. ஷாமளா, மீனா கூட்டிட்டு வா. இருங்க நீ, நான் கூட்டிட்டு வரேன். சரிங்க. என் பொண்ணு கனடாலே பிறந்து வளர்ந்துருந்தாலும் நம்ம நாட்டு பண்பாடு கலாச்சாரம் எல்லாத்தையும் நல்லா கத்து கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ஏத்த மருமலா இருப்பா. எங்களுக்கு ஒரே ஒரு பொண்ணுதான். எங்களுக்குன்னு இருக்கிற சொத்து சுகம் எல்லாமே அவளுக்கு தான். பொண்ணு பிடிச்சிருக்காப்பா? பிடிச்சிருக்குமா? அம்மா பொண்ணுக்கு என்ன பிடிச்சிருக்கான்னு கேட்டு சொல்லுங்கம்மா. தம்பி, என் பொண்ணு ரொம்ப வெளிப்படையான டைப்பு. பிடிக்கலன்னா நேருக்கு நேர் சொல்லிடுவா. பிடிச்சிருக்குன்றதாலதான் அமைதியா நிக்கிறா. அப்புறம் என்ன, மேற்கொண்டு பேச வேண்டியெல்லாம் பேசிடலாமே. அவங்க சொல்லட்டும். எப்ப நிச்சயதார்த்தம் எப்ப முகூர்த்தம்னு சொல்லட்டும். அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிடலாம். நிச்சயதார்த்தம் முகூர்த்தம்லாம் அப்புறம் தான். முதல்ல பொண்ணோட ஜாதகத்தையும் என் பையனோட ஜாதகத்தையும் எங்க குடும்ப ஜோசியர்கிட்ட கொடுத்து பொருத்தம் இருக்கான்னு பார்க்கணும். அப்புறம் தான் மற்றதெல்லாம். நல்ல விஷயம் தாங்க. உங்க குடும்ப ஜோசியர்கிட்ட உங்க பையனோட ஜாதகத்தை காட்டினா அவர் அதுல இருக்கிற குறையெல்லாத்தையும் மறைச்சிட்டு நல்லதை மட்டும்தான் சொல்லுவாரு. அதனால உங்க குடும்ப ஜோசியரும் வேண்டாம், எங்க குடும்ப ஜோசியரும் வேண்டாம். பொதுவா ஒரு ஜோசியரை பார்த்து 2 பேரோட ஜாதகத்தையும் பாத்துடலாமே. என்ன சொல்றீங்க? அதுவும் சரிதான். நீங்க சொல்றது சரியாதான் படுது. அப்படியே செஞ்சிடலாம். அப்ப நாங்க கிளம்பிட்டு. நீங்க ஒண்ணுமே சாப்பிடாம போறீங்க. நிச்சயதார்த்தம் முடியாம பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டோம். அப்ப நாங்க வரோங்க. வாங்க வாங்க வரேங்க. வரோம். வாங்கம்மா வாங்க.
அப்பா என்னப்பா இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? நான் உங்களை எங்கெல்லாம் தேடிட்டு இருக்கேன் தெரியுமா? காலையிலேயே வீட்டை விட்டு போனீங்க, மத்தியானம் சாப்பிட கூட வரல. என்னப்பா ஆச்சு? என்னப்பா எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க? நான் உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். உங்களை காணாம நான் எங்கெல்லாம் தேடி அலைஞ்சேன் தெரியுமா? வாங்கப்பா போலாம். அப்பா என்னப்பா உங்களை தேடி நான் பதறி அடிச்சு போய் இங்க வரைக்கும் வந்திருக்கேன், நீங்க ஒண்ணுமே பேசாம கையை உதறி விடுறீங்க. அக்கம் பக்கத்துல யாராவது ஏதாவது பிரச்சனை பண்ணாங்களா? என்னப்பா எதுவுமே பேசாம அமைதியாவே இருக்கீங்க? என்னதாப்பா பிரச்சனை? சொன்னதானே தெரியும். நீதாம்மா பிரச்சனை. நான் பிரச்சனையா? என்னப்பா சொல்றீங்க? வார்த்தைக்கு வார்த்தை இப்படி அப்பா அப்பான்னு சொன்னா மட்டும் போதுமா? அப்பாவுக்கு உண்டான மரியாதையை கொடுக்க வேண்டாமாம்மா? என்னப்பா சொல்றீங்க? நான் உங்களை அப்பா மாதிரி தானே பாத்துக்கிறேன், அதுல என்ன குறை வச்சேன்? உன் பாசமெல்லாம் வெறும் போலின்னு தெரிஞ்சு போச்சு. நீ உண்மையாவே என்ன அப்பாவா நினைக்கல, மதிக்கல. உங்க மனசுல எதனாலப்பா இப்படி ஒரு எண்ணம் வந்துச்சு? நான் அப்படி என்ன தப்பு பண்ணேன்? ஒருவேளை எனக்கே தெரியாம உங்க மனசுல அப்படி ஒரு எண்ணம் வர மாதிரி நான் நடந்துட்டு இருந்தா என்ன மன்னிச்சிடுங்கப்பா. வாங்கப்பா வீட்டுக்கு போலாம் ப்ளீஸ். நீ ஒண்ணு தெரியாம நடந்துக்கல, தெரிஞ்சேதான் நடந்திருக்கிற. நீ உண்மையாவே என்ன அப்பாவா நினைச்சிருந்தா என் பேச்சை கேட்டு நடந்திருப்ப. என் பேச்சை கேட்காம தட்டி கழிக்கிறேன்னா இவன் யாரு, இவன் சொல்றத நாம ஏன் கேட்கணுங்கிற எண்ணம் மனசுல இருந்திருக்கு. அப்படி உங்க பேச்சை கேட்காம நான் என்னப்பா பண்ணேன்? நான் ஆரம்பத்துல இருந்தே உன்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறேன், உனக்கு ஒரு பாதுகாப்பு வேணும், உன் வாழ்க்கைக்கு ஒரு துணை வேணும்னு. கல்யாணம் பண்ணிக்கேன்னு சொன்னனே, கேட்கிறியா நீ? அன்னைக்கு பார்க்கல பார்த்தமே ஒரு அனாதை பணம், நமக்கு அந்த நிலைமை வரணுமா? அதை ஏமா நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? அப்பா நீங்க தான் இந்த விஷயத்துல என்ன புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்கீங்க. நான் முறைப்படி கல்யாணம் பண்ணி சட்டப்படி விவாகரத்து பண்ணிட்டு அப்புறம் தாலியே கட்டாம கொஞ்ச நாள் உங்க மகன் கூட குடும்பம் நடத்திட்டு இருந்தேன். இதெல்லாம் மறைச்சு இன்னொரு ஆம்பளைய என்னால ஏமாத்த முடியுமா? இல்ல என்ன பத்தி எல்லாம் புரிஞ்சுக்கிட்டவன் தான் என்ன கட்டிக்க முன் வருவானா? வருவாம்மா, வருவான். ஒருத்தர் உன்னை பத்தி மூச்சா தெரிஞ்சுக்கிட்டு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ரெடியா இருக்காரு. நீ தயாரா? என்னப்பா சொல்றீங்க? யாரு? நான் பார்த்து பேசிட்டம்மா. பேப்பர்ல விளம்பரம் பார்த்து மணமகள் தேவைன்னு வந்திருந்தது. ஜாதி மதம் இனம் இதெல்லாம் தேவையில்லை, விவாகரத்தானவங்க கைம்பெண்ணுக்கு முன்னுரிமைன்னு வந்துருந்துச்சு. அதான் தம்பி உங்களை பார்க்கறதுக்காக வந்தேன். அந்த விளம்பரத்தை கொடுத்தது நான் தான். என் பேரு சிவகுமார். தேனு டாடி இவர குட் கேர்ள்னா போய் சாப்பிட்டு விளையாடுமா? வேணா, பசிக்கல. அப்படிலாம் சொல்லக்கூடாது, நீ சாப்பிட்டு வந்து விளையாடு போ. எனக்கு பசிக்கல, நான் விளையாடணும். அப்படியா? சரி ஓகே. சொல்லுங்க சார், என்ன விஷயம்? நான் தான் அப்பவே சொன்னேன், மணமகள் தேவைங்கிற விளம்பரத்தை பார்த்துட்டு தான் வந்தேன்னு. ஓ சொன்னீங்கல்ல, ஐம் சாரி சார். பரவாயில்லைங்க, அதனால என்ன? இந்த விளம்பரத்தை பார்த்து நிறைய பேர் வந்தாங்க, ஆனா என் கதையை கேட்டு எல்லாருமே ஓடிட்டாங்க. அதனால முதல்ல நான் என்னை பத்தி சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் உங்களுக்கு ஓகேனா உங்க குடும்பத்தை பத்தி நான் விசாரிச்சுக்கிறேன். சரி, என்னன்னு சொல்லுங்க. நான் ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது என் சொந்த வீடு தான். நான் பிறக்கும்போது வசதியான குடும்பத்துலலாம் பிறக்கல. எங்க அப்பா சின்ன வயசுலயே எங்க அம்மா விட்டு ஓடிட்டாரு. என்னை காப்பாத்துறதுக்காக எங்க அம்மாவும் நிறைய போராடினாங்க. கடைசியில வறுமைக்கு எதிராக போராட முடியாம அவங்க தப்பான தொழில் இறங்கிட்டாங்க. நான் வளர்ந்து ஆளானதுக்கு அப்புறம் தான் எனக்கு இந்த விஷயமே தெரிஞ்சது. எனக்கு பிடிக்கலன்றதுனால நான் எங்க அம்மா ஒதுக்கி வச்சிட்டேன். அதுக்கப்புறம் யோசனை பண்ணி பார்க்கும்போது எனக்காக தானே எங்க அம்மா இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டாங்க, அதனால நான் அவங்கள மன்னிச்சு ஏத்துக்கிட்டேன். ஆனா இந்த சமுதாயம் என்னை ஏத்துக்கல. தப்பான தொழில் பண்ணவளோட புள்ளன்னு சொல்லி என்னை புறக்கணிச்சிட்டாங்க. அதனால இது வரைக்கும் எனக்கு யாரும் பொண்ணு கொடுக்கவும் வரல, எனக்கு கல்யாணமும் ஆகல. என்னங்க, கல்யாணமே ஆகாம இந்த குழந்தை எப்படின்னு பாக்குறீங்களா? எனக்கு கல்யாணம் ஆகாததுக்கு காரணம் இந்த குழந்தையும் தான். இது என் ஃப்ரெண்டோட குழந்தை. அவங்க அப்பா அம்மா 2 பேரும் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க. அவங்க 2 பேரும் காதலிச்சு கல்யாணம் பண்ணதுனால இந்த குழந்தையோட சொந்தக்காரங்க யாருமே அவளை ஏத்துக்க மறுத்துட்டாங்க.
என் நிலைமையும் கிட்டத்தட்ட இந்த குழந்தை மாதிரி தான். அதனால தான் இந்த குழந்தைய நானே வளர்க்கலாம்னு முடிவு பண்ணேன். ஒரு பெண் குழந்தைய ஒரு ஆம்பளை தனியா வளர்த்து ஆளாக்க முடியாது. அதனால தான் எனக்கு ஒரு பொண்டாட்டி வேணுங்கிறத விட இந்த குழந்தைக்கு ஒரு அம்மா வேணும். அதுக்காக தான் அப்படி ஒரு விளம்பரத்தை கொடுத்தேன். விளம்பரத்தை பார்த்து வந்தவங்க எல்லாரும் என் கதையை கேட்டு என் மேல கர்சனம் பட்டாலும் யாரும் தேன்மொழி கூட இருக்கிறதுல விருப்பப்படல. ஆனா தேன்மொழிய என்னால விட்டு கொடுக்க முடியாது. இதான் என் நிலைமை. நான் எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் நீங்க தான் சொல்லணும். தம்பி, நீங்க தெளிவா சில உண்மைகளை சொன்னதுனால நானும் சில உண்மைகளை சொல்லிடுறேன். சொல்லுங்க. நான் என் பொண்ணுக்காக மாப்பிள்ளை தேடி வரல. மருமக மாதிரி ஒரு பொண்ணு, அதுக்கு தான் மாப்பிள்ளை தேடி வந்தேன். என்ன சார் சொல்றீங்க? பொண்ணுன்னு சொல்லுங்க, இல்ல மருமகன் சொல்லுங்க. அது என்ன மருமக மாதிரி? அது ஒரு பெரிய கதை தம்பி. சரி சார், கவிதாவை கல்யாணம் பண்ண எனக்கு மனப்பூர்வமான சம்மதம். என் விஷயத்தை எடுத்து கவிதா கிட்ட சொல்லுங்க. அவங்களுக்கு ஓகேனா ஆக வேண்டிய காரியத்தை நம்ம பார்க்கலாம். சரிங்க தம்பி. உன் கடந்த கால வாழ்க்கையை பத்தி நல்லா தெரிஞ்ச ஒருத்தர் உன்னை கல்யாணம் பண்ணிக்க தயாரா இருக்காரு. நீ சொல்ற பதில வச்சு தான் நான் வீட்டுக்கு வரணுமா வேண்டாமாங்கிறத பத்தி முடிவெடுக்கணும். என்னம்மா சொல்ற? ஏன்பா என்ன இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு ஆளாக்குறீங்க? அசிங்கமான வாழ்க்கை வாழ்ந்த என்ன எதுக்காக ஒரு அப்பாவுக்கு இல்லாத மனுஷனோட சேர்த்து வைக்கணும்னு ஆசைப்படுறீங்க? உன் பழைய வாழ்க்கை இருக்கேம்மா, அதை ஒண்ணு நீ ஒண்ணு ஆசைப்பட்டு தேர்ந்தெடுக்கலையே. சூழ்நிலை ஒண்ணு அப்படி ஆக்கிருச்சு. அதை புரிஞ்சுக்கிட்டு உன்னை ஏத்துக்க தயாரா ஒருத்தர் இருக்கும்போது நீ ஏம்மா வாழக்கூடாது? அப்பா, எனக்கு வாழ்க்கை பிச்சை போடுற பெருந்தன்மை அவருக்கு இருக்கலாம், ஆனா அது வாங்கிக்கிற தகுதி எனக்கு இல்ல. என் மனசாட்சி ரொம்ப உறுத்தும். தயவு செஞ்சு என்ன புரிஞ்சுக்கோங்கப்பா. வாங்க வீட்டுக்கு போலாம். நிம்மதி சந்தோஷமும் நிறைஞ்சிருக்கிறதாம்மா வீடு. இப்ப நாம இருக்கிற இடத்துல நம்ம ரெண்டு பேருக்குமே அது கிடையாதம்மா. நீ இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்டாதான் உன் வாழ்க்கையில தொலைச்ச நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்கும். தயவு செஞ்சு இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கம்மா. குடும்ப வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு ஏற்கனவே 2 தடவை ஏமாந்து போன வைப்பானா மறுபடியும் இன்னொருத்தர்கிட்ட நான் ஏமாறணுமா? வேணாம்ப்பா, அதை தாங்கிக்கிற சக்தி இனி எனக்கு இல்ல. உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும், உன் வாழ்நாள் பூரா நீ சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறேன்னா ஒரு தப்பான ஆளை தேர்ந்தெடுத்து இருப்பனா? இப்ப நான் பார்த்திருக்கிற மாப்பிள்ள ரொம்ப நல்லவருமா. அவரை பத்தி நான் தீர விசாரிச்சு பார்த்துட்டேம்மா. இது ஏதோ நான் அவசரமா பார்த்து முடிவெடுக்கலாமா. உன் பெரியம்மா வந்து என்னைக்கு ஒன்று அனாதன்னு திட்டாங்களோ அன்னைக்கே நான் முடிவு பண்ணிட்டேம்மா. உனக்கு வாழ்க்கையில ஒரு துணை தேவைன்னு சொல்லிட்டு அப்போலேருந்து நான் தேடி பிடிச்ச மாப்பிள்ளதாம்மா இவரு. மாட்டேன்னு சொல்லாதம்மா. உனக்கு வாழ்க்கையில அவசியம் ஒரு துணை தேவைம்மா. நீ அவரை ஏத்துக்கிட்டாதான் எனக்கு சந்தோஷம்மா. என்னம்மா சொல்ற? சரிப்பா, உங்க சந்தோஷம் தான் என்னோட நிம்மதி. வாசு, நான் சொன்ன மாதிரியே எல்லாரையும் கூட்டிட்டு வந்துட்டல? கூட்டிட்டு வந்துட்டப்பா. இவர் தான் இளவரசியோட சித்தப்பா, ஓ சம்பந்திப்பா. வணக்கம் சம்பந்தி. வணக்கங்க. பாத்தீங்களா, சம்பந்திங்க நாம முத சந்திக்கிறது ஜெயிலுக்குள்ள சந்திக்க வேண்டியதா போச்சு. என்னங்க பண்றது, எல்லாமே கால நேரம். சில நேரம் நம்மளையும் மீறி ஏதேதோ நடந்துரும். எல்லாமே விதி. தலையில என்ன எழுதிருக்கோ அதுதான் நடக்கும். வேற என்ன சொல்றது? என்ன பண்றது, நம்ம பிள்ளைங்க தலையில இந்த மாதிரி எழுதியிருக்கு. என்ன சுப்பிரமணி, என்னடா அன்னைக்கு மூஞ்சிலே முழிக்காதுன்னு விரட்டி விட்டவன் இன்னைக்கு ஆள் விட்டு கூட்டு வர சொல்லியிருக்கான்னு நினைக்கிறியா? எல்லாம் உன் கல்யாண விஷயமா தான். கவலைப்படாதீங்கப்பா, உங்களுக்கு பிடிக்காத காரியத்தை நான் எப்பவும் செய்ய மாட்டேன். கல்யாண டிராமாவை நிறுத்த சொல்லி நான் கைல்வழி கிட்ட சொல்லிட்டேன். தெரியும்பா, நீ இப்படிதான் ஒரு முடிவு எடுப்பேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இப்ப நான் உங்க எல்லாரையும் வர சொன்னது எதுக்கு தெரியுமா? கயல்விழிக்கும் உனக்கும் நடக்க இருந்த அந்த கல்யாண டிராமாவை மறுபடியும் நடத்தணுங்கிறதுக்காக தான்ப்பா. சம்பந்தி, என்னங்க இது? மாப்பிள்ளையே அந்த ஏற்பாடு வேணாம்னு சொன்னதுக்கு அப்புறம் நீங்க எதுக்கு திரும்ப ஏற்பாடு பண்ண சொல்றீங்க? சம்பந்தி, இளவரசி
என் மகன் சுப்பிரமணியோட சேர்ந்து வாழணுங்கிறதுக்காக தான் இந்த முடிவு எடுத்திருக்கேன். என்ன சம்மந்தி சொல்றீங்க? கயல்வெளி என்கிட்ட வந்து இந்த மாதிரி ஒரு கல்யாண ட்ராமா பண்ணாக்கா இளவரசி மனசு மாதிரி சுப்பிரமணிய மாமா கூட சேர்ந்துருவா, அப்புறம் இந்த குடும்பம் நல்லபடியாக இருக்கும்னு சொன்னான். நான் தான் எனக்கு இதிலெல்லாம் உடன்பாடு கிடையாது, பேசாமல் போமான்னு திட்டி அனுப்பிட்டேன். சரி, இப்போ எப்படி நீ இதுக்கு சம்மதிக்கிற? இந்த ஐடியா உனக்கு எப்படி வந்தது? என்ன வாசன் இப்படி கேட்குற? அன்னைக்கு நீ இங்கே வந்திருக்கும்போது இந்த இடத்துல என்ன நினைச்சுன்னு பார்க்கலையா? ஞாபகம் இருக்குதுப்பா, ஒரு பொண்ணு இதே கம்பியில முட்டி மோதி அழுதுகிட்டு இருந்தது ஞாபகம் இருக்குதுப்பா. புருஷனை விட்டு பிரிஞ்சு வாழ்ந்த அந்த பொண்ணு தான் புருஷன் ரெண்டாவதா ஒரு கல்யாணம் பண்ணிக்க போறான்னு தெரிஞ்ச உடனே போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணி தான் புருஷனையே உள்ள தள்ளியிருக்கா. அது அவன் மேல உள்ள கோபத்திலேயோ ஆத்திரத்திலேயோ இல்லப்பா, பாசத்துல. என் புருஷன் எனக்கு மட்டும்தான் சொந்தங்கிற ஆசையும் பாசமும் அந்த பொண்ணுகிட்ட இருக்கிறத நான் நேரடியா பார்த்தேன். அதே மாதிரிதான் இளவரசி மனசுல இருக்கிற ஆசையும் பாசத்தையும் வெளியில கொண்டு வரணும்னா நம்ம சுப்பிரமணிக்கு இந்த கல்யாண ஏற்பாடை பண்றதுதான் நல்லதுன்னு நான் இந்த முடிவுக்கு வந்திருக்கேன். அப்பா, இது சரியா வரும்னு எனக்கு தெரியலப்பா. சரியா வரும் சுப்பிரமணி, நான் சொல்றேன்ல, நீ நம்பிக்கையோட இரு. சம்பந்தி, நீங்க என்ன சொல்றீங்க சம்பந்தி? இளவரசி மாப்பிள்ளையோட சேர்ந்து வாணுங்கிறதா என்னுடைய ஆசை. இது அதுக்குண்டான முயற்சிக்கும் போது நான் என்ன சொல்ல போறேன்? எனக்கு பூர்ண சம்மதம் சம்பந்தி. என்ன சுப்பிரமணி யோசிக்கிற? சுப்பிரமணி, சரின்னு சொல்லுப்பா. எல்லாமே நீயும் இளவரசியும் சேர்ந்து வாழணுங்கிறதுக்காக தானப்பா. மாப்பிள்ள, பொண்ணூட்டு சார்பா நான் சொல்றேன், நீங்க இந்த கல்யாண டிராமாவை ஒத்துங்க. என்ன சுப்பிரமணி யோசிக்கிற? நீ ஒன்றும் தயங்காதப்பா, போய் எல்லா ஏற்பாடையும் பண்ணு, நிஜ கல்யாணம் மாதிரியே ஏற்பாடு பண்ணு. அப்பதான் இளவரசிக்கு கொஞ்சம் கூட சந்தேகமே வராது. ஏன்னா இளவரசிக்கு ஏதாவது ஒரு துளியாவது சந்தேகம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, ஒன்னு அடியோட வெறுத்துருவா. புரியுதா? அப்பா, நீங்க எல்லாரும் சொல்றதுனால தான் நான் இதுக்கு சம்மதிக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். சரிப்பா, நீ போய் கல்யாண ஏற்பாடு பண்ணு. சரிப்பா. சரி, நாங்க போயிட்டு வரோம்ப்பா. உடம்ப ஜாக்கிரதையா பாத்துக்கப்பா. சரிப்பா, பார்த்து போங்க. கிளம்புற சம்பந்தி. போயிட்டு வாங்க. அப்பா, வரேன்ப்பா. சரிப்பா. கார்த்திக், கார்த்திக். யாரு? இதோ வந்துட்டேன். ஹாய், வா கயல். என்ன கார்த்திக் இது, கரண்டியும் கையுமா? சமையலா? சமையல்லாம் எனக்கு ஒத்து வராத கயல். எனக்கு சரக்கு அடிக்கணும், அதுக்கு ஆம்லெட் போட்டு இருக்கேன். ஐயோ, எப்ப பார்த்தாலும் இந்த குடிதானா? இங்க பாரு, உனக்கும் சுப்பிரமணிய மாமாவை நினைச்சுக்கிட்டு இருக்கிறதா சந்தோஷம். நான் இப்ப இருக்கிற நிலைமைக்கு குடி ஒண்ணுதான் எனக்கு சந்தோஷம். ஆனா வழக்கத்துக்கு மாற உன் முகம் ரொம்ப பூரிப்பா இருக்கு. என்ன காரணம்? சொல்றேன். ஆமா, என்ன கருகுற வாட வருது? ஒரு நிமிஷம், ஆம்லெட் தான் நினைக்கிறேன், வரேன். ஆமா கயல், நீ சொன்ன மாதிரி ஆம்லெட் கறிக்கு போச்சு. சரி, நீ வந்த விஷயத்த சொல்லு. ஜெயில இருக்கிற பெரிய மாமா திடீர்னு சுப்பிரமணிய மாமாவை கூப்பிட்டு அவருக்கும் எனக்குமான கல்யாண டிராமாவை நம்ம பிளான் படியே நடத்த சொல்லிட்டாரு. அப்புறம் என்ன, சந்தோஷம் தானே? வேற என்ன வேணும் உனக்கு? இதைத்தானே எதிர்பார்த்துட்டு இருந்த? சந்தோஷம்தான். ஆனா இதுக்கு முன்னாடி நான் பெரிய மாமாவை ஜெயில போய் பார்த்து நானும் மாமாவும் கல்யாணம் பண்ணிக்க போறது ஒரு டிராமா, இளவரசியை வரவேற்கிறதுக்காக தான் பண்றோம்னு சொல்லி சமாதானப்படுத்தினப்ப கூட அவர் சம்மதிக்கல. இப்போ திடீர்னு சுப்பிரமணிய மாமாவை கூப்பிட்டு கல்யாண டிராமாவை நடத்துங்கன்னு சொல்லியிருக்காரே. இவரு திடீர்னு மனசு மாறினதுக்கு என்ன காரணம்னு தான் எனக்கு புரியல. அவரோட இந்த திடீர் மனமாற்றத்துக்கு காரணம் நான் தான் கயல். என்ன கார்த்திக் சொல்ற? நீயா? நீ போய் ஜெயில பெரிய மாமாவை பார்த்து அவர் மனசை மாத்தி எப்படி? கயல், நீ இந்த கார்த்திகை புரிஞ்சுக்கிட்டது அவ்வளவுதானா? நல்ல ஒரு காரியத்தை முடிக்கணும்னா வெளியே போய் கஷ்டப்பட வேண்டிய அவசியம்லாம் இல்ல. உட்கார்ந்த இடத்துல இருந்தே காரியத்தை செஞ்சு முடிப்பேன். அன்னைக்கு நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொன்னேன், மறந்துட்டியா? யார் யார் மனசெல்லாம் காயப்படணும் சுப்பிரமணிய இந்த கல்யாணத்தை வேண்டான்னு சொன்னானோ அவங்க வாயாலே இந்த கல்யாணத்துக்கு சுப்பிரமணிய சம்மதிக்க வைப்பேன்னு நான் சொன்னனா இல்லையா? ஆமா சொன்னேன். நான் சொன்ன மாதிரி இப்ப நடந்துருச்சு பத்தியா? ஆமா, நீ என்ன மந்திரவாதியா? இங்க இருந்துட்டு எப்படி பெரிய மாமா மனசு மாத்துன? அப்படி என்ன மந்திரம் போட்ட? மந்திரம் எல்லாம் ஒண்ணு இல்ல கயல், வெறும் தந்திரம் தான். தந்திரமா? நீ என்ன சொல்ற?
எனக்கு ஒன்றும் புரியல, கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்ல. ஜெயில உங்க மாமா கூட இருக்கிற கைதி கந்தசாமியை பிடிச்சு அவனுக்கு வெட்ட வேண்டியதை வெட்டி அவனுக்கு ஒரு பொண்டாட்டியை செட் பண்ணி அவளை தத்ரூபமா நடிக்க வச்ச மத்தியா. அந்த நடிப்புல ஏமாந்து தான் உங்க மாமா அந்த கல்யாணத்துக்கே சம்மதிச்சிருக்காரு. அது வயசான பெருசு, அதை சென்டிமெண்ட்ல தான் அடிக்கணும். அதுக்காக தான் டிராமா. இப்ப அது வழிக்கு வந்துருச்சு பத்தியா. எவ்வளோ பெரிய காரியத்தை இவ்வளோ சாதாரணமா செஞ்சு முடிச்சிருக்க. எல்லாம் எனக்காக தானே? நோ 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 நோ, இளவரசிக்காக. நீ சுப்பிரமணிய கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கணும், இளவரசி தனியாகணும், அப்புறம் எனக்கு துணையாகணும். எல்லாம் அதுக்கு தானே. இப்போ உனக்கான ரூட் எல்லாத்தையும் நான் கிளியர் பண்ணி கொடுத்தேன். இனிமே அந்த சுப்பிரமணியத்தை கல்யாணம் பண்ணிட்டு நீ சந்தோஷமா ஜாம் ஜாம் இருக்கணும். ஓகேவா? ரொம்ப நன்றி கார்த்திக். இந்த உதவியை என் வாழ்க்கையில மறக்கவே மாட்டேன். இந்த சந்தோஷமான செய்தி உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். அப்ப சரி, நான் கிளம்பட்டுமா? சரி கயல், இனிமே எதை பத்தியும் கவலைப்படாத, சந்தோஷமா இரு. ஓகேவா? சரி, நான் வரேன். சொல்லுங்க சார். A to Z கொரியர் ஆஃபீஸ் தானே? இதான் சார். சரிங்க மாமா. என்ன மாமா கொரியர் ஆஃபீஸ் பக்கம்? யாரோ ஒருத்தர் வத்த குழம்பு பார்சல் அனுப்பின மாதிரி நீங்க அப்பளத்தை பார்சல் பண்ண போறீங்களா? என்ன நக்கலா? என்ன மாமா இதுக்கு போய் கோச்சுக்கிறீங்க? நான் உங்ககிட்ட விளையாடாம வேற யார்கிட்ட விளையாடுவேன்? சரி, என்ன கொரியர் ஆஃபீஸ் பக்கம்? இல்ல, வர வழியில இந்த பேக் கீழே கிடந்தது, எடுத்து பார்த்தா இந்த கொரியர் ஆஃபீஸ் அட்ரஸ் இருந்துச்சு, அதான் கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். ஆமா, நீங்க இந்த பக்கம்? அது நான் என் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தேன். உங்களை பார்த்தேன், அதான் என்னன்னு கேட்கலாமேன்னு. சரி, இதை நீங்க கொடுத்துட்டு போகும்போது வழியில என்னையும் டிராப் பண்ணிடுறீங்களா? முதல்ல இதை கொடுத்துட்டு வரலாம், அப்புறம் பார்க்கலாம். வா. வணக்கம் மேடம். இளவரசி, நீங்க என்னங்க இங்க? வந்த வேலையை மட்டும் பாரு. ஏதாவது கவர் இல்ல பார்சல் போடணுமா? நீங்க இங்கேயா வேலை பாக்குறீங்க? முதல்ல பார்த்த வேலை என்னாச்சு? உனக்கு ஒரு வாட்டி சொன்னா புரியாதா? வந்த வேலை என்னவோ அது மட்டும் பாரு. மாமா, இவங்க கிட்ட என்ன பேச்சு? வாங்க நம்ம உள்ள போலாம். இளவரசி, இதான் என் பேகு. சார், இந்த பேக் உங்களுக்கு எங்க கிடைச்சது? ரோட்ல கிடந்தது. உள்ள ஏதாவது அட்ரஸ் இருக்குமான்னு பார்த்தா இந்த கொரியர் அட்ரஸ் இருந்துச்சு, அதான் கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். தேங்க்யூ சார். ப்ளீஸ் உள்ள வாங்க. இப்ப தெரிஞ்சுக்கிட்டியா நாங்க எதுக்காக வந்திருக்கோன்னு? ஏதோ முன்ன வேலை பார்த்த ஆபீஸ்ல 2 லட்சம் ரூபாய் பணத்தை திருடிட்டியாமே. அதனாலதான் உன் சீட்டை கிழிச்சு அனுப்பிட்டாங்கன்னு கேள்விப்பட்ட. இந்த ஆபீஸ்லயாவது ஒழுங்கா வேலை பாரு. உன் திருட்டு புத்திய இங்கேயும் காமிச்சிடாத. ஏய், வாய மூட்ரி. ஏய், நீ வாய மூட்ரி. ஏதோ என் மாமா உன் மேல பரிதாபப்பட்டு தாலியை கட்டிட்டாரு. இல்லைன்னா உனக்கெல்லாம் வாழ்க்கையில கல்யாணம்னு ஒண்ணு நடக்குமாடி? நீ மட்டும் என் மாமாவோட ஒழுங்கா இருந்திருந்தீனா பேர்ல மட்டும் இளவரசியா இருக்கிற உன்ன இந்நேரம் மகாராணியாட்டம் வாழ வச்சிருப்பாரு. என்ன பண்றது, உனக்கு தான் இந்த கொடுப்பனையே இல்லையே. எனக்கு தான் கொடுத்து வச்சிருக்கு. ஏன்னா ஆண்டவன் எனக்கும் சுப்பிரமணிய மாமாக்கும் தான் முடிச்சு போட்டு வச்சிருக்கான்.
பாவம், உனக்கு கை கேட்டினது வாய் கேட்டல, ஆனா எனக்கு பழம் அழுவி பால்ல விழுந்திருக்கு. எனக்கும் என் மாமாவுக்கும் கல்யாணம். வந்து நல்லா மூக்க பிடிக்க சாப்பிடு. நீ மொய்யில ஒண்ணு எழுத வேணாம். வாங்க மாமா, போலாமா? போலாம். வரேன் சார். ஆமா, இவங்க யாரு? நான் இவர் கல்யாணம் பண்ணிக்க போறவ. அடுத்த வாரம் எங்க 2 பேருக்கும் கல்யாணம். அப்படியா? வாழ்த்துக்கள் சுப்பிரமணி. உங்க கல்யாணத்துக்கு தவறாம என்ன கூப்பிடுங்க, கட்டாயம் வருவேன். ஐயோ, கட்டாயம் நீங்க எங்க கல்யாணத்துக்கு வரணும் சார். வரேம்மா, நிச்சயமா வருவேன். வரேன் சார். வரேன் சார். இவ்வளவு நல்ல மனுஷனா இருக்காரு சுப்பிரமணி. இந்த மாதிரி ஆளை இந்த காலத்துல பாக்குறது ரொம்ப அபூர்வம். கடவுள் புண்ணியத்துல 2 ஜாதகமும் பொருந்தி இருக்குன்னு ஜோசியர் சொல்லணும் அண்ணே. கண்டிப்பா சொல்லுவாருமா, நீ கவலைப்படாத. வாங்க, வந்துட்டாங்க. வாங்க. இடத்தை தேடி கண்டுபிடிச்சு வந்ததுல கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதனால என்னங்க, பரவாயில்ல. ஏமா, ஏதோ 2 பேருக்கும் பொதுவான ஒரு நல்ல ஜோசியரை எங்க அக்கா பார்த்து வச்சிருக்காங்க, நீங்க போய் ஜாதகம் பாருங்கன்னு உங்க தம்பி சொன்னாரு. என் பையன் ஜாதகத்தையும் கொடுத்து அனுப்பிச்சேன். இங்க வந்து பார்த்தா ஜோசியர் ஆபீஸ் ரொம்ப சிம்பிளா இருக்க. இவர் என்னத்த ஜாதகம் பாப்பாரு? இடத்த பார்த்து ஆளை எடை போடாதீங்க. அவர் ஜோசியத்தை தொழிலா பார்க்கல, ஒரு தவமா தான் பண்ணிட்டு இருக்காரு. நடந்து முடிஞ்சது, நடந்துட்டு இருக்கிறது, நடக்க போறது எல்லாத்தையும் கரெக்டா சொல்லிடுவாரு. முதல்ல கட்டத்தை பாப்பாரு, சரியில்லைன்னா மூடி வச்சிருவாரு. ஜோசியமே பார்க்க மாட்டாரு. அப்படித்தான் நானும் அவரை பத்தி அரைகுறையா கேள்விப்பட்டேன். அதான் கிளம்பி வந்தோம். பார்க்கலாமா? வாங்க, உங்களுக்காக தான் காத்துட்டு இருக்காரு. வந்தவங்க எல்லாரையும் நிறுத்தி வச்சுட்டு வாங்க, வாங்க போலாம். வா. வாங்க அண்ணி. வாங்க, உள்ள வாங்க. வாங்க 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 வாங்க, உட்காருங்க உட்காருங்க. குடும்பம் உட்காருங்க. மாப்பிள்ளையோட ஜாதகம், சரி. பொண்ணோட ஜாதகம், பொண்ணு ருதுவான நேரம் எல்லாம் இதுல இருக்கு. இவர்தான் மாப்பிள்ளையோட அப்பா. வணக்கம் வணக்கம். என்னாச்சுங்க? இல்லங்க, நான் எதுவும் சொல்ல விரும்பல, நீங்க கிளம்புங்க. என்ன இவர் இப்படி சொல்றாரு? என்ன ஏதுன்னு சொல்லாம நீங்க பாட்டுக்கு ஜாதகத்தை டப்புன்னு மூடி வச்சிட்டீங்களே. வேண்டாங்க, ஜாதகத்தை எடுத்துட்டு நீங்க கிளம்புங்க. என்ன ஜோசியரே, அவங்க குடும்ப ஜோசியரும் வேண்டாம், எங்க குடும்ப ஜோசியரும் வேண்டான்னு தான் பொதுவான ஜோசியரா உங்களை தேடி வந்தோம். இப்படி ஒண்ணுமே சொல்லாம இருந்தா எப்படி? அதானே, ஜாதகத்துல என்ன குறை இருக்குன்னு சொன்னாதானே தெரியும். சொல்லுங்க ஜோசியரே. பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்ல. தனித்தனியா பார்க்கும்போது 2 ஜாதகமும் ஓஹோன்னு இருக்கு, பொருத்தமும் நல்லா அமைஞ்சிருக்கு. அப்புறம் என்னங்க, பலன் எதுவும் சொல்லாம நீங்க போன் விரட்டினா எப்படிங்க? ஐயா, 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறது எதுக்கு? அவங்க 2 பேரும் மட்டும் சந்தோஷமா இருக்குதுக்கா? வம்சம் விருத்தி ஆகணும், வாரிசு தலைக்கணும்னு தானே செய்யறோம். சகல ஐஸ்வர்யங்களும் பொருந்திருக்கிற ஜாதகத்துக்கு புத்திர பாக்கியம் இல்லையே. இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா வாரிசு பிறக்காது, பிறந்தாலும் தங்காது. இத பாருங்கம்மா, ஆஸ்திக்கு ஒரு ஆணம், ஆசைக்கு ஒரு பொண்ணுன்னு சொல்லுவாங்க. 2 குடும்பத்திலயும் செல்வம் இருக்கு, ஆண்டு அனுபவிக்க வாரிசு வேண்டாமா? அப்படி ஒரு பாக்கியம் இல்லைன்னா எதுக்கு இந்த கல்யாணம்? ஏன் ஜோசியரே, இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா? இத பாருங்கம்மா, குறை இருக்குன்னு தெரிஞ்சு அதுக்கு ஒரு பரிகாரத்தை பண்ணி இந்த கல்யாணத்தை நடத்தணுமா? அப்படி ஒரு அவசியம் எங்களுக்கு கிடையாது. பொண்ணுக்கு நீங்க வேற பொருந்துற ஜாதகமா பாருங்க. கவலைப்படாத ஷாம்லா, அவர் தான் பொருந்தலன்னு சொல்லிட்டார்ல, நம்ம வேற இடம் பார்க்கலாம். வரேன் ஜோசி. ஷாம்லா, ஜோசியருக்கு நான் தட்சணையை கொடுக்காம வந்துட்டேன். நான் கொடுத்துட்டு வந்துடுறேன், நீங்க போயிட்டே இருங்க. கொடுங்க, போயிட்டே இருங்க. வரேன். வாங்கம்மா, இப்ப சந்தோஷம் தானே? ரொம்ப சந்தோஷம், பிரமாதப்படுத்திட்டீங்க. இந்தாங்க தட்சணை. பணம்லாம் வேணாமா, சக்திவேல் ஐயா எனக்கு எவ்வளவோ பண்ணியிருக்காருமா. அந்த நன்றிக்காக தான் அந்த ஜாதகத்தை நான் பொய் சொல்லி நிறுத்திருக்கேம்மா. அந்த நன்றி விசுவாசத்துக்காக தான் கொடுக்குறேன். இந்தாங்க. சரிம்மா, வரேங்க. வாங்கம்மா.
உன் பொண்ணுக்கு மாப்பிள்ளையும் புள்ள செழியன் தான். என்ன மீறி உன் பொண்ணு கழுத்துல வேற யாரையாவது தாலி கட்ட விடுவேனா? யாரா அது? கிருஷ்ணா வேற ஊர்ல இல்லை. நம்ம ஃபிகரை கூட்டிட்டு வந்திருக்கிறது தெரிஞ்சு அக்கம் பக்கத்தில் இருக்கிறவனுங்க கொச்சல் கொடுக்க வந்திருக்கானுங்களா? திறக்கலாமா வேண்டாமா? வாலிலா, என்ன திடீர்னு ரூம் பக்கம்? இல்ல, கிருஷ்ணா உங்க அப்பாக்கு உடம்பு சரியில்லைன்னு ஊருக்கு போனால, எவ்வளவு நாள் ஆச்சு, அதான் என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரிஞ்சுட்டு போலான்னு வந்தேன். அதுவா, உங்ககிட்ட நான் சொல்ல மறந்துட்டேன்ல, சாரி லீலா. என்னாச்சு? கிருஷ்ணா அப்பா காலமாயிட்டாரு. எப்போ கோபி, எப்போ ஆச்சு? ஆக்சுவலா அவங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் தான் கிருஷ்ணாவுக்கு உங்க மாமா ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காரு. உண்மையை சொல்லாம சீரியஸ்ன்னு போய் சொல்லியிருக்காரு. கிருஷ்ணா ஊருக்கு போனதும் எனக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லிட்டான். நான் கூட போயிட்டு வந்துட்டேன். அவன் இன்னும் ஊர்ல தான் இருக்கான். வேலை பிஸியில நான் உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன், சாரி. அப்படியா? இந்த நேரத்துல கிருஷ்ணாவுக்கு நார்தலா இருக்க முடியலையே. சரி, கிருஷ்ணா ஊர்ல இருந்து வந்தோன்னே என்னை வந்து பார்க்க சொல்லு. கண்டிப்பா. நான் சொல்லலைன்னா கூட ஊர்ல இருந்து வந்ததும் முதல்ல உன்னை பார்க்க தான் ஓடி வருவான். கண்டிப்பா சொல்றேன் லீலா. அப்போ நான் கிளம்புறேன் கோபி. சரி லீலா. அந்த இளவரசியோட குடியை கெடுத்து அவ புருஷனை கல்யாணம் பண்ணிக்க போறேங்கிற திமிரல பேசுறியா? பாக்குறேன் இந்த கல்யாணம் எப்படி நடக்குது நான் பாக்குறேன்டி. ஏய், அந்த இளவரசியை சம்மதம் சொல்லிட்டா, என் மாமாவும் என் கழுத்து தாலி கட்ட ஒத்துக்கிட்டாரு. இதுக்கப்புறம் உன்னால என்ன பண்ண முடியும்? இந்த ராஜேஸ்வரி நினைச்சா என்ன வேணாலும் பண்ண வேண்டி. உங்க சொந்தத்திலயோ இல்ல எங்க சொந்தத்திலயோ ஏதாவது ஒரு மாப்பிள்ளையை பார்த்தா என்ன? உன் சொந்தத்திலையும் சரி என் சொந்தத்திலையும் சரி நம்ம ஸ்டேட்டஸ்க்கு ஈக்குவலா யாரு இருக்காங்க? மாப்பிளைக்கும் கயலுக்கும் நடக்க இருக்கிற கல்யாணம் உண்மையான கல்யாணம் இல்ல, அது ஒரு டிராமா. Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.